முகேஷ் அம்பானியினுடைய மகன் திருமணம் ரொம்ப ஆடம்பரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த மோடி அரசாங்கத்துல தொடங்கிய திருமணத்தினுடைய அந்த கொண்டாட்டங்கள் மோடி 3.0 கவர்மெண்ட் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அம்பானியுடைய சொத்து எவ்வளவு? உண்மையிலே 5000 கோடி ரூபாய் ஒருத்தர் திருமணத்துக்கு செலவழிக்கிறாருன்னா அவருக்கு சொத்து எவ்வளவு இருக்கும்? ஒரு மசால் தோசை சாப்பிடணும்னாலும் ஜிஎஸ்டி இல்லாம சாப்பிட முடியாது. மக்கள் கிட்ட ஜிஎஸ்டி மூலமாக பெற்றெடுக்கிற வரி எவ்வளவு தெரியுமா? தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வரி சலுகை, கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையை இவங்களை தள்ளி விடுறதுக்கான ஏற்பாட மோடி அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கைகள் தான் அளிக்கிறது. இந்திய பொருளாதாரத்துடைய தேவையை அறிந்தும் மோடி அரசு மௌனமாக இருக்கிறது தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களை பாதுகாப்பதற்கு. பாமர மக்களிடம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாக்குகளை வாங்கி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிற மோடி ஏழை இந்துக்களுக்கு அளிக்கிற பரிசு இதுதான். வணக்கம், இது தீக்கதிர் நியூஸ் அண்ட் வியூஸ். முகேஷ் அம்பானியினுடைய மகன் திருமணம் ரொம்ப ஆடம்பரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருமணத்துக்கு பிந்தைய விருந்து லண்டன்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த மோடி அரசாங்கத்துல தொடங்கிய திருமணத்தினுடைய அந்த கொண்டாட்டங்கள் மோடி 3.0 கவர்மெண்ட் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஏற்கனவே குஜராத்ல ஒரு விருந்து, அதுக்கப்புறம் இத்தாலியில சொகுசு கப்பல்ல, இப்ப மும்பையில கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப அடுத்து லண்டனுக்கு போறாங்க. சரி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு, அவரு அப்படி ஒரு கொண்டாட்டம் நடத்துறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி லாஜிக்கா எல்லாரும் கேட்பாங்க. இந்த திருமணத்திற்கு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வந்த எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்சை அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் சமூக ஊடகத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற செய்திகள். அம்பானியுடைய சொத்து எவ்வளவு? உண்மையிலே 5000 கோடி ரூபாய் ஒருத்தர் திருமணத்துக்கு செலவழிக்கிறாருன்னா அவருக்கு சொத்து எவ்வளவு இருக்கும்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பானியுடைய சொத்து மதிப்பு $8.3 பில்லியன், அதாவது 72 லட்சம் கோடி ரூபாய். 2 ஆண்டுகள்ல அவருடைய சொத்து என்பது 101 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. சரி, அவங்க பெரிய நிறுவனம் நடத்துறாங்க, முதலீடு பண்றாங்க, லாபம் வருது, சொத்து சேருது, இதுல என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்தியாவில் பல அம்பானிகள், பல அதானிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற கோடீஸ்வரருடைய எண்ணிக்கை அண்மையில ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்துக்கள், அதாவது 945 லட்சம் கோடி ரூபாய் தனிநபர் சொத்துக்கள், இப்ப அநேகமாக 1000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கலாம் 4 ஆண்டுகள்ல. இந்திய மக்கள் தொகையில 1% பேர்கிட்ட, வெறும் 1% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் கிட்ட 400 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது என்று ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது. 10% இந்தியர்கள்ட்ட 95% தனிநபர் சொத்துக்கள் இந்தியாவில் குவிந்திருக்கிறது. அப்படின்னா 14 கோடி பேரை தவிர மிச்சம் இருக்கிற 126 கோடி மக்கள்கிட்ட வெறும் 5% சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது அறிக்கை சொல்லுது. இவ்வளவு சொத்துக்கள் எப்படி குறிப்பிட்ட சில பேரிடம் எப்படி சேர்றதுக்கான வாய்ப்பு என்ன, அதுக்கான மர்மம் என்ன, அதையும் அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்குது. குறிப்பா மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த அம்பானி, அதானி வகைராக்களுக்கு, தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு அவர் தள்ளுபடி செய்திருக்கிற கடன் தொகை மட்டும் 17 லட்சம் கோடி ரூபாய். ஒரு சாமானியன் தன்னுடைய நகையை வச்சு 10,000 ரூபாய்க்கு உள்ளூர் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கின, வட்டி கட்டலைன்னா அந்த வங்கி அந்த நகையை ஏலத்துக்கு விட்டுரும். ஆனா இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகள்ல மக்கள் சேமிப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட கடனை 17 லட்சம் கோடி ரூபாயை மோடி தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 30% கார்ப்பரேட் டாக்ஸ் இருந்தது, 30%. மோடி வந்த உடனே தன் நண்பர்கள்லாம் அவ்வளவு வரி கட்ட முடியுமா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். 8% குறைச்சி 22% கார்ப்பரேட் வரி என்பது குறைக்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு அம்பானி, அதானி வகைராக்களுக்கு, கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கிடைத்த சலுகை என்பது 1.87 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க. 10 வருஷத்துல இவ்வளவு அபரிமிதமான ஒரு லாபத்தை அரசாங்கத்துடைய வரி தள்ளுபடி கொள்கையால் அம்பானிகள், அதானிகள், கார்ப்பரேட் நண்பர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சேருவதற்கும் இப்படி பெரிய கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்பதையும் சேர்த்து நாம பேச வேண்டியிருக்கு. மோடி ஆட்சிக்கு வர்ற போது 2014 டாலர் பில்லியனர், பில்லியர்னா 100 கோடி, டாலர் பில்லியர்னா 8700 கோடி, இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறவருடைய எண்ணிக்கை வெறும் 28. 10 ஆண்டுகள் அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகரித்திருக்கு சொன்னா 167 அதிகரித்திருக்கிறது. மோடி என்ன சொல்றாரு? சப்கா சாத் சப்கா விகாஸ். அப்படின்னா எல்லோருக்குமான அரசு, எல்லோருக்குமான வளர்ச்சி.
தன்னுடைய நண்பர்களுக்கான அரசை நடத்தி கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பாராமுகமாக இருக்கிற ஒரு நிலைமையை தான் 10 ஆண்டுகளுடைய மோடி அரசாங்கம் செய்திருக்கு என்பதை இந்த பத்திரிகையும் இந்த தரவுகளும் பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இவ்வளவு நண்பர்களுக்கு சலுகையை தூக்கி கொடுக்கிறார்ல, இதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் கிள்ளியாவது மக்களுக்கு கொடுக்கலாம்ல. மக்களுக்கு இந்த அரசு என்னதான் செய்தது அதையும் பார்ப்போம். ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஒரு ஆண்டிற்கு சாதாரண மக்கள்கிட்ட நீங்க என்ன பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி இல்லாம வாங்க முடியாது. ஒரு மசால் தோசை சாப்பிடணும்னாலும் ஜிஎஸ்டி இல்லாம சாப்பிட முடியாது. அப்ப மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி மூலமாக பெற்றெடுக்கிற வரி எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆண்டுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய டாக்ஸ் வாங்குறாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? நம்ம பெட்ரோல் போடுறோம், டீசல் போடுறோம், வீட்டுல சமையல் எரிவாயு பயன்படுத்துறோம். இந்த அடிப்படை எரிபொருளுக்காக மட்டும் மக்கள் கட்டியிருக்கிற வரி 28.33 லட்சம் கோடி ரூபாய். மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு அபரிமிதமான சொத்துக்களை வரி என்கிற பெயரால் சுரண்டுவது, தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வரி சலுகை, கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையை இவங்களை தள்ளி விடுறதுக்கான ஏற்பாட மோடி அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கைகள் தான் அளிக்கிறது என்பதையும் இணைத்துதான் இந்த அம்பானி வீட்டு திருமணத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் பெரும் பணக்காரர்களுக்கு உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருக்கு 2% வெல்த் டாக்ஸ். நான் இந்தியாவை 3வது பொருளாதாரமாக மாற்ற போறேன், இப்ப 5வது இடத்துல இருக்கு என்று பல நாடுகளை மோடி கம்பேர் பண்றாரு. ஆனா எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை பிராக்டிஸ் என்னன்னா, வெல்த் டாக்ஸ் என்று கார்பரேட்டுகளுக்கு 2% போடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் சொன்ன பிறகும் இந்திய பொருளாதாரத்துடைய தேவையை அறிந்தும் மோடி அரசு மௌனமாக இருக்கிறது தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களை பாதுகாப்பதற்கு. 30% கார்ப்பரேட் டாக்ஸை ஏன் 22% குறைக்கணும்? மீண்டும் 30% மாத்தலாம். அதே போல இந்த மூதாதையர் தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து கொடுத்துட்டு போவாங்க. எளிய மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, கடனை தான் கொடுத்துட்டு போக முடியும். ஆனா பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறவர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கிற போது உலகத்தினுடைய பல நாடுகள்ல அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறாங்க. அப்படின்னா 2% சொத்து வரி, 30% கார்ப்பரேட் டாக்ஸ், சொத்துக்களை பரிமாறுகிற போது போடக்கூடிய அந்த வரி, இது எல்லாம் போட்டா இந்திய அரசாங்கத்திற்கு சற்றேறக்குரிய 20 லட்சம் கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோடி செய்வாரா? நிச்சயமா செய்ய மாட்டார். பாமர மக்களிடம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாக்குகளை வாங்கி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிற மோடி ஏழை இந்துக்களுக்கு அளிக்கிற பரிசு இதுதான். அப்ப இவர்கள் இந்துக்களுக்கான அரசு என்று சொன்னால் அம்பானி, அதானி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டுகளை பாதுகாக்கிற அரசுதானே தவிர எளிய மக்களுக்கான அரசு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அம்பானியினுடைய குடும்ப திருமணம் உணர்த்தி இருக்கிறது. இது போன்ற இவருடைய மோசடிகளை தொடர்ந்து நாம் விவாதிப்போம், வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். நன்றி.